தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைவோமா? 1 இராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5 வசனம். விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் விரும்புகிற காரியத்தை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். அதாவது நீங்கள் என்னிடத்தில் கேட்ட காரியத்தை, கேட்க போகிற காரியத்தை உங்களிடத்தில் நான் செய்ய போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம், என்னுடைய பிரச்சனையை, என்னுடைய கவலையை, என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், என்னுடைய சொந்தக்காரர்கிட்ட சொன்னேன், ஆனா அவங்க எல்லாரும் என்ன அவமானப்படுத்தினாங்க, என்னை கலாய்த்தாங்க, என்னை நிந்தித்தாங்கன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கோரிக்கையை தீர்க்க, உன்னுடைய கவலையை தீர்க்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஆசீர்வாதத்துக்காக அலைந்து தெரியலாம், எல்லார்ட்டையுமே கேட்கலாம், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் உண்டு, அவருடைய பேரு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவங்களை விசுவாசிக்கும் போது, இந்த வசனத்தின் ஞாபகத்தினால சொல்லுங்க, இந்த வசனத்தினால நீங்க சொல்லும் போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் நிச்சயம் கடந்து வரும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.